Appa Amma, it's my turn to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens in Coimbatore. குடியரசு தின விழா அப்போ ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் சாரட் வண்டியில வந்தது பல பேரை ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தது. 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா குடியரசு தின விழாவுக்கு இந்த மாதிரி ஜனாதிபதி இந்த வண்டியில வந்திருக்காங்க. இந்த சாரட் வண்டி பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. 6 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு, தங்க முலாம் பூசப்பட்ட விளிம்புகள் இருக்கு, சிவப்பு நிற வெல்வெட் சீட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாவும் ரம்மியமாவும் இருக்கு. இந்த வண்டிக்காக பாகிஸ்தான் இந்தியா கூட பயங்கரமா போட்டி போட்டு கடைசியில இந்த வண்டி இந்தியா வசமாகிருக்கு. இந்த வண்டியை யார் பயன்படுத்திட்டு வந்தாங்க, இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய சுவாரஸ்ய வரலாறு என்ன, எதுக்காக பாகிஸ்தான் போட்டி போட்டாங்க, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த தடவை குடியரசு தின விழா டெல்லியில பிரம்மாண்டமா நடந்தது. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் வந்திருந்தாரு. அவரை அழைச்சிட்டு தான் திரௌபதி முர்மு அவர்களுடைய இந்த சாரட் வண்டி இந்த விழாவுக்கு வந்திருந்தது. வழக்கமா ஜனாதிபதி அவர்கள் புல்லட் ப்ரூஃப் கார்ல தானே வருவாங்க, இதென்ன வித்தியாசமா இந்த வண்டியில வந்திருக்காங்க அப்படின்னு பல பேரும் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருந்தாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வைஸ்ராய் தான் இந்த சாரட் வண்டிகளை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. விழாக்களுக்கு போறது, தோட்டத்தை சுத்தி பார்க்கிறது, முக்கியமான நிகழ்வுகளுக்கு போறதுக்கு எல்லாமே இவங்க இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமான ஒரு வண்டியா தான் இது இருந்திருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்த வண்டியை பாகிஸ்தானும் தனக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சதா கூறப்படுது. இந்த வண்டிக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் கடுமையா போட்டி போட்டுக்கிட்டாங்களாம். அதை தொடர்ந்து டாஸ் போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வண்டின்ற மாதிரி பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அதன்படி டாஸ் போட்டதுல இந்தியா வெற்றி அடைஞ்சுதான் இந்த வண்டி இந்தியா வசமாச்சாம். இதை தொடர்ந்து தான் ராஷ்டிரபதி பவன்ல இருந்து நாடாளுமன்றத்துக்கு தலைவர்கள் பதவியேற்பு விழா அப்போ இந்த மாதிரி இந்த வண்டியில போறது வழக்கமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் புல்லட் ப்ரூஃப் கார்களை தலைவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்திருக்காங்களாம். இதுக்கிடையில ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறமா கடந்த 2014ஆம் ஆண்டு அப்போ ஜனாதிபதியா இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் குடியரசு விழாவினுடைய 3வது நாளான ஃபீடிங் ரீட்ரீட் அப்போதான் இந்த வாகனத்துல வந்திருக்காரு. ஆனா குடியரசு தின விழா கொண்டாட்டத்துல 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஜனாதிபதி அவர்கள் இப்படி சாரட் வண்டியில வரது இப்பதானா. முன்னாடியும் பின்னாடியும் குதிரைப்படை வீரர்கள் வர சாரட் வண்டியில இவங்க வந்திருக்காங்க. இந்த வண்டிக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறதா சொல்லப்படுது. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Appa Amma, it's my turn to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens in Coimbatore.